ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல நீங்க ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னுமே அப்டேட் பண்ணல அப்படின்ற மாரி அனைவர்களும் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அத அனைவரையுமே வந்து இன்று டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்கு. ரிசல்ட் எப்ப தான் அப்டேட் பண்ணுவாங்க? என்ன டேட் வந்து குடுத்துருக்காங்க? அந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வந்துடுமா? ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதியே ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிசம்பர் 27லயே நாங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இல்லையா? அனைவருக்குமே தெரியும் எதனால டிலே ஆச்சு அப்படின்றத. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும்போது, ஒரு முக்கிய தகவலெல்லாம் குடுத்துருக்காரு. அதெல்லாம் ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும்? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ரெடியா வந்து இருக்கா? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு? இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? இப்படின்றது தான் டவுட் இருக்கு. யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்க போறாங்க? இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடந்திருக்கு? இது மாரியெல்லாம் சில பேருக்கு வந்து கேள்விகள்லாம் வந்து இருக்கு. இத பத்தியெல்லாம் இதில இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணலும் முடித்துவிட்டு இப்ப நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும்? இப்போ பொங்கலும் முடிந்தது. பொங்கல் முடிந்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து அனைத்துமே ஒர்க்கிங் டேஸாக வந்து மாறி இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றிலிருந்தே செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சுருவாங்க. அதனால இன்றும் நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம். எதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ எரநூ 3200 வேகன்ஸி தான் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10, 15 வேகன்ஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து இருக்கு. அதில அவங்க செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே அனைத்து மாவட்டங்களுக்கும் 90, 95% வந்து முடித்திருக்காங்க. மீதி இருக்கிற 5% வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து ஃபுல் செக்கப் வந்து பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால கூட்டுறவு தரப்புலருந்து என்ன தகவல் குடுத்துருக்காங்க, அவங்க சொன்னா தான் பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா மாவட்டத்தில இருக்க கூட்டுறவு தரப்பினங்க அனைவருமே ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுப்பாங்க. அதனால அந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளை மறுநாள் அப்டேட் இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்ல கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வரும். அப்படி இல்ல அப்படின்னா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தகவலா வந்து குடுத்துருக்காங்க. அதனால இந்த ரேஷன் கடை தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும், உண்மையான நிலவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்னும் தொடர்ந்து இதுக்கு மேல வந்து மாவட்ட வாரியா எந்த நாட்கள்லாம் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் 20ஆம் தேதிக்கு மேல அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டே வந்து இருங்க. நம்ம சேனலும் வந்த உடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான அனைவருமே இந்த நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எப்படியெல்லாம் நடந்திருக்கு? செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ஷனா நீங்க வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நேர்முக தேர்வு மூலமாக உங்கள கேள்விகள் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருந்தீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய பேச்சு திறமை. ஏன்னா மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்து, உங்களுக்கு அதில ஒரு மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையில அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அ கட் ஆஃப் 10த், 12த்ல நீங்க வந்து பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 10த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க, அந்த 2 மார்க்கும் வைத்து மெரிட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஒரு 90% ரெடியா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து மீண்டும் இது அனைத்திலுமே நீங்கலாம் வந்து
ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலையே வந்து இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்க நேம் லிஸ்ட்டே வந்து வைப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே செக் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்லாம் அவங்களுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸோ செலக்ஷன் ப்ராசஸே வந்து நெறைய ப்ராசஸ்கள் வந்து செய்வாங்க. ஸோ அந்த ப்ராசஸின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வந்து ஒரு 3, 4 ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. இந்த ப்ராசஸின் அடிப்படையில லாஸ்ட்டாக தான் நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்படின்ற ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து ஸோ அ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் மூலமாகவே நம்பளுக்கு வந்து குடுக்குவாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள இதுவரைக்கும் வந்து முடிந்திருக்கு. ஸோ அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆயிடும். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்கு இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலை ஒரு அரசு வேலையா? அப்படின்றது தான். ஸோ ஒரு அரசு வேலை தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நீங்க 1 வருட காலகத்துக்கும், இல்ல 2 வருட காலம், 3 வருட காலங்கள கூட ஆகலாம். அதில நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியாக நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம 1 வருடம், 2 வருட காலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிரடியாக பெர்மனென்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பிறகு நீங்க ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை ஊழியராக தான் வந்து இருப்பீங்க. ஸோ அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ இது மாரி தான் வந்து இதில வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த வேலையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும்? விற்பனையாளருக்கு வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான வேலைக்கு இதில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்னா அந்த முதல் பட்டதாரி, ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் இதில முன்னுரிமை கிடைக்கும். இருந்தாலும் அது தகுந்த சான்றிதழ்கள் அடிப்படையில் தான் வந்து வழங்குவாங்க. ஆனா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து வெளியாயிரும். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து நேர்காணல் முடியாம இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்ப நடைபெறும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்தே அனைவருக்குமே ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால ரிசல்ட் அப்டேட் பண்ற மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்றிலிருந்தே இந்த ப்ராசஸிங் வந்து நடக்காத மாவட்டங்களுக்கு நடைபெறும் அப்படின்ற மாரி வந்து கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால இருந்தாலும் கூடிய விரைவில் இன்னும் 2, 3 நாட்களே கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால 25க்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில, இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து வெளியாயிருக்கு. உண்மையான நிலவரம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு 2023 பொறுத்தளவுக்கு அவங்கலாம் வந்து 10 மாத காலங்களாகவே இழுக்கடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதில நெறைய ப்ராசஸ் வந்து நடந்தது. இதே மாரி தான் இந்த வருஷமும் நடக்கும் அப்படின்றதுலாம் இல்ல. ஸோ இந்த வருஷம் கூடிய நாங்க அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்றத தான் வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.